மார்னிங்மா. நாம் இன்னைக்கு அடுத்த பாடல் முல்லைப்பாட்டு, அதே இயல் 2 கவிதை பேழை, நப்பூதனார் இயற்றியது முல்லைப்பாட்டு. ஸோ இயற்கை சூழல் நமக்குள்ள இனிய உணர்வுகளை நமக்கு தூண்டுகின்றது. இயற்கையோடு இயங்க வாழ்வை நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க எதிர்கொள்ளக்கூடிய இயல்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மழையின் சீற்றம், இயல்பு, வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்கள், இது எல்லாமே நம்முடைய சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகின்றது. ஸோ நூல்வெளி. இப்போ அடுத்தது முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாவால இயற்றப்பட்டிருக்கிறது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டுள்ளது. நம்முடைய நிலங்கள் 4 நிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு முதல்ல பிரிச்சாங்க. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையை திரிந்தமை தான் என்னது பாலை அப்படிங்கிற ஒரு நிலம் உருவாக்கப்பட்டது. அதாவது மலையும் காடும் அழிந்து தான் நமக்கு மணற்பாங்கான மணல் நிலம் நமக்கு கிடைச்சதா சொல்றாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த பாடலில் முல்லைப்பாட்டு அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, முல்லை நிலத்தினுடைய சிறப்புகளை மட்டுமே நம்ம பேசப்படுறதுனால இது முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பாட்டிலே பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அடிகள், அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் குறைந்த அடிகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அது இல்லாமல் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அதில் 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்த முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது எந்த பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படைத்தவர் யாரு அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் அவருடைய மகன், அதாவது பொன் வணிகனாருடைய மகனார் நப்பூதனார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு நூல்வெளி. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது. ஏன்னா முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 பாட்டு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது டேஷ் அடிகளை கொண்டது அப்படின்னா 103 அடிகளை கொண்டது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நமக்கு பலவுள் தேவைகள்ல இது அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். ஸோ முல்லைப்பாட்டு நப்பூதனார் இயற்றப்பட்டது. முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லோர் விருச்சி கேட்டல். நல்லோர் விருச்சி கேட்டல். விருச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்சொல். விருச்சினா என்னது? நற்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நல்ல செயல்கள், நல்ல சொற்கள் நம்ம காதல விழணும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு மன வருத்தத்தோட ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஏற்றாருக்கான ஒரு விடை நமக்கு அந்த இடத்துல வேற ஒருத்தர் வேற ஏதோ ஒரு விஷயம் பேசும் பொழுது அதன் மூலமாக நமக்குரிய பதில், நமக்குரிய விடை கிடைப்பது. அது நல்லதாக இருந்தால் நற்சொல் கேட்டல். ஏன்னா நல்ல விஷயங்கள் நம்ம காதுக்குள்ள போகும். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு போவாங்க. ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தோட கோவிலில் போய் நம்ம உட்காரும் பொழுது அந்த கோவிலில் வேற ஒருத்தர் பேசுறது நமக்குரிய குழப்பத்திற்கான விடையாக நமக்கு சில நேரங்களில் அமைப்புக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி வார்த்தை தான் என்னது விருச்சி அப்படின்னு சொல்றாங்க. பழங்காலத்துல எப்படி இந்த நற்சொல் கேட்டு தன்னுடைய மன வருத்தத்தை எப்படி போக்கிட்டாங்க, அது ஒரு கடவுளினுடைய பதிலாக அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ நல்லோர் விருச்சி கேட்டல். இப்போ பாடல் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல. இதுலயே பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கண குறிப்பு வருகின்றது. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே உயிரெழுத்துக்கள் வந்தால் அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உயிரெழ படை அப்படிங்கிற இலக்கணத்துக்குள்ள வரும். அந்த உயிரெழ படையிலேயே இது எந்த பிரிவுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செய்யுளிசை அளபடை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லலாம். சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நனந்தலை உலகம் அப்படிங்கும் பொழுது அகன்ற உலகம். நனந்தலை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நனந்தலை உலகம் வளை நேமியோடு. வளை அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர வளையி அப்படின்னு சொல்லக்கூடாது. வளை அப்படின்னு நம்ம நீட்டி ஒழிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றது தான் அந்த பாடல்.
ஸோ வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்சல நிமிர்ந்த மால் போல. மால் அப்படிங்கிறது யார் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அகன்ற உலகத்தை வளைத்து பெரும் மழை பொழிகின்றது. ஸோ பெரும் மழை எப்படி வந்து அந்த மேகக்கூட்டங்கள் நுழைந்து கருமேகமாக மாறி மழை வந்து பொழிகின்றது. அப்போ வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய, வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, மா என்றால் மிக பெரிய, அதாவது வலம்புரி பொறித்த பெரிய கைகளை உடைய யாரு? திருமால். இப்ப நம்முடைய சக்கரத்தை கையில, சங்கு சக்கரம் கையில் இருந்தவர் யாரு? திருமால். சோ குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர் வார்த்து தரும் பொழுது, நீர் செல மாதாங்கு தடக்கை, நீர் செல தடக்கை அப்படிங்கிறது வந்து குறிச்சொல் தொடர். ஸோ இதுலயே பாருங்க 3 லைன்லயே நமக்கு எத்தனை இலக்கண குறிப்பு வருது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அப்போ வந்து வலமுறை சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு திருமால் வந்து வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். வாமன அவதாரம், அதாவது எல்லா அவதாரத்தை விட வாமனர் அப்படிங்கிறது 3 அடியில ரொம்ப சிறு பையனாக, சிறுவனாக, நல்லா பார்க்கலாம், சிறுவனாக வரக்கூடிய காட்சி அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுவனாக கையில ஒரு கொடை வச்சுட்டு இருப்பார். இது வந்து ஒரு கதை, அதாவது இந்த அசுரன் மாமலை மன்னன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து இந்த உலகத்தை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும், நம்ம வந்து முழுவதுமா ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு அசுரன் வந்து எல்லாரையுமே வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு குறுகிய வடிவம், ஒரு சின்ன வடிவமா எடுத்து அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட போயிட்டு ஒரு தானம் கேட்கிறாரு. அதாவது அவங்க ஒரு யாகம் நடத்துறாங்க. அப்ப யாகம் நடத்தும் பொழுது தினமும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காவது வந்து ஒரு தானம் கொடுக்கணும். அன்னைக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த குறுகிய வடிவம் எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, நேரா அந்த அசுரன் கிட்ட வந்து தானமா வந்து கேட்கிறாரு. ஆனா அவருடைய அசுரனுடைய குல குரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வந்திருக்கிறது திருமால் அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் கேட்காம வந்தவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு தன்னுடைய அந்த இதுல இருந்து செம்புல இருந்து நீரை வந்து ஊற்றும் பொழுது அந்த நீர்ல கூட என்ன பண்ண, அந்த செம்புல இருக்கக்கூடிய அந்த ஓட்டையில கூட அந்த குலகுரு என்ன பண்றாருன்னா வண்டா மாதிரி உள்ள போயிடுறாரு. அது தண்ணி விழுந்துருச்சு அப்படின்னா தார வார்த்தை கொடுத்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால அது கூட கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக போறாரு. அப்பவும் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய இடுப்புல வந்து ஒரு தர்பை புல் வச்சிருப்பாரு. அந்த புல்லை எடுத்து என்ன பண்ணாரு, அந்த ஓட்டையில இப்படி குத்துறாரு. அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அசுர குலகுருவினுடைய கண்கள் வந்து ஒரு கண் வந்து தெரியாது, ஒரு கண் வந்து அழிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நீரை வார்த்து கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, மண்ணுக்கும் விண்ணுக்குமாக, அதுதான் இங்க பாருங்க, மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து, மிக பெரிய உருவம், இந்த மண்ணுக்கும் விண்ணுக்குமான பெரிய உருவத்தை எடுத்து ஒரு காலால விண்ணுலகத்தை அளக்கிறாரு, இன்னொரு காலால மண்ணுலகத்தை அளக்கிறாரு. அவர் கேட்கறது என்ன கேட்கிறாரு தானமா, 3 அடி மண், அதுதான் வந்து அவர் கேட்கிறாரு. அப்போ 2 அடி வந்து நீ ஒரு அடி நான் வானத்தை அளந்துட்டேன், 1 அடி நான் பூமி அளந்துட்டேன், 3வது அடியை நான் எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, அந்த அசுரன் தன்னுடைய தலை மேல வைக்கும் மாதிரி சொல்றாரு. அப்போ தன்னுடைய தலை மேல வச்சு அசுரன் என்ன பண்றாரு, பாதாள உலகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. இது வந்து ஒரு அவதார கதை, வாமன அவதாரம் அப்படிங்கிற அவதாரத்துல வரக்கூடிய கதை. ஸோ அந்த வாமனர் வந்து எப்படி திடீர்னு வந்து மண்ணுக்கும் விண்ணுக்குமா பேருருவம் எடுக்கிறாரோ அதே போல இந்த மழை மேகமானது திடீர்னு கருமேகம் மழையெல்லாம் சுத்தி வந்து மிக பெரிய மழையாக அந்த இடத்துல கொட்டுகின்றது. எந்த இடத்துல, முல்லை நிலத்துல கொட்டுறதா வந்து நமக்கு சொல்றாங்க. சரி, அப்போ அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகின்றது. வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர் வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது. எது, இந்த மழை மேகம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி இமிழ் பனிக்கடல் பருகி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லைன், முக்கியமான வரிகள். பாடி இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயர் பொழிந்த சிறுபுன் மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சிறுபுல் மாலை கொடுத்துருந்தாங்க, இப்ப புன் மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்படிப்பட்ட மேகம், அதாவது இந்த மழை மேகங்கள் என்ன பண்ணுது, எப்படி மழை மேகம் நமக்கு உருவாகிறது, இதுல ஒரு அறிவியல் கருத்தை கொண்டு வந்திருக்காங்க. மழை மேகம் எப்படி உருவாகும், கடலில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலே சென்று காற்றின் மூலமாக குளிர்ச்சி அடைந்து மீண்டும் மழையாக மண்ணுக்கு வருகிறது. இது ஒரு வகையான அறிவியல் கருத்து. அப்போ ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை,
ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை இங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம் நம்ம. இப்போ ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை எப்படி வந்து அந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கடலுக்குள்ள இருந்து அப்படியே மேலே போகுது பாருங்க, அதுதான் வந்து இங்க காட்டியிருக்கோம் பிக்சர். ஸோ அந்த கடலுக்குள்ள இருந்து அப்படியே அந்த நீரானது ஆவியாகி மேலே சென்று பெரும் தோற்றம் கொண்டு வலமாய் எழுந்து, இப்போ எப்படி வந்து அப்படியே சுற்றி வருது பாருங்க மலையை, மலைப்பகுதியை சுற்றி வந்து விரைந்த வேகத்துடன் பெரும் மழையை பொழிகின்றன. ஸோ அம்மேகம் பாடு இமிழ் பனி கடல் பருகி வலன் ஏர்வு கோடு கொண்ட, கோடு என்றால் என்ன கொடுத்துருக்க பாருங்க மலை, கோடு என்றால் என்னது மலை. நடந்த உலகம் முன்னாடியே பார்த்தோம், நேமி அப்படின்னா சக்கரம் அப்படின்னு பார்த்தோம். அது முன்னாடி வேணா பாருங்க, நேமி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து சக்கரம் அப்படின்னு பார்த்தோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து பொருள் சொல்லும் பொருளும்ல நமக்கு வரும். சரி, அப்போ மழையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகின்றது அந்த மாலை பொழுதில். அதுதான் இதுல சிறுபுன் மாலை. பறவைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து சேரக்கூடிய அந்த மாலை பொழுதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அருங்கடி மூதில் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூய் கை தொழுது. மறுபடியும் என்னது இது உங்களுக்கு ஏற்கனவே இப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் உள்ள வந்ததுன்னா என்ன அலப்படைன்னு சொன்னேன், உயிரலப்படை சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஊ வந்திருக்கிறதுனால இது என்ன அலப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அலப்படை. இங்க வந்து எந்த இதுவுமே இல்லை, ஆனால் குறியில வந்து நெடிலா மாறி என்னாவது இன்னும் நீண்டு ஒழிக்கிறதுனால, இனிய இசை தருவதற்காக நீண்டு ஒழிக்கிறதுனால அது இன்னிசை அலப்படை. கை தொழுது பெருமொதி பெண்டில் விருச்சி நிற்ப. விருச்சி அப்படிங்கறத நான் முன்னாடியே சொன்னேன், நல்லோர் விருச்சி கேட்டல். என்ன வார்த்தை சொன்னேன், நற்சொல் அப்படின்னு சொன்னா, சோ நற்சொல் கேட்டல். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ அருங்கடி மூதூர். மூதூர் அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முதுமை பிளஸ் ஊர் அப்படின்னு பிரிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? முதுமை அப்படின்னா பழமை அப்படிங்கிற பொருள். முதுமைன்னு நம்ம வயதை வச்சு நம்ம பேசக்கூடாது, பழமை அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. ஸோ நாழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோல் தான் வந்து நாழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த யாழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்க பார்க்கலாம், இந்த யாழ் அப்படிங்கிற இசைக்கருவி ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்போ நம்ம அவ்வளவா வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஸோ துன்பத்தை செய்கின்ற அந்த மாலை பொழுது, ஏன் இந்த மழை பொழிவு அப்படி வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, அது ஒரு வகையில வந்து ரொம்ப இனிமையான பொழுதாக இருந்தாலும் ஒரே நீராக இருந்து ஒரு மாதிரி சரசர நமக்கு அந்த சேரும் சகதியுமாக இருக்கும் பொழுது அது என்ன ஆகுனா ஒரு வகையான ஒரு இன்பம் துன்பம் கலந்த மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட மாலை பொழுதுல முதிய பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மிகுந்த காவலுடைய ஊர் பக்கம் போறாங்க. ரொம்ப காவலா இருக்கக்கூடிய ஊர் பக்கம் போயிட்டு யாழிசை போன்று ஒழிக்கும் வண்டுகள் சூழ்ந்து, இந்த யாழ் இசைக்கும் பொழுது ஒரு வகையான ஒரு ஒளி வரும், அந்த ஒளி மாதிரி என்ன பண்ணுதா இந்த வண்டுகள் வந்து அந்த மாலை நேரத்துல பூத்த பூக்களினுடைய இதுல வந்து சுத்தி வருதா. அந்த மாலையில வந்து அந்த அந்த வண்டு ரீங்காரம் இடுகின்ற அந்த ஒளியானது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அரும்புகள் அந்த வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்பு. அந்த ஒரு மாதிரி அந்த வண்டு சத்தம் கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த வண்டுகளுடைய ஒளி எப்படி இருக்கா, யாழிசை மாதிரி இருக்கு. அந்த மாலை நேரத்துல அந்த அரும்புகள் எந்த மாலை நேரத்துல பூக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை மல்லி இதெல்லாமே மாலை நேரத்துல பூக்கக்கூடிய பூக்கள். அந்த முல்லை வந்து அதிகமா நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த மலர்ந்த முல்லை பூக்களை என்ன பண்றாங்களாம் பறிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்களாம் அதே மாதிரி அந்த நாழில அந்த அளவுகோல் சொன்ன இல்லையா, அந்த நாளில கொண்டு வந்த நெல் அதையும் கொஞ்சம் என்ன பண்றாங்களாம் எடுத்துக்கிட்டு தெய்வத்தின் முன்னாடி கொண்டு போய் தூவி என்ன பண்றாங்க தெய்வத்தை தொழுது தலைவிக்காக அவங்க என்ன பண்றாங்களாம் வேண்டி நிற்கிறாங்களாம். ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த லைன்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாழோதர பாருங்க, அருங்கடி மூதிர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப. யாழினுடைய இசை மாதிரி அந்த வண்டுகள் வந்து ஒழிக்க நெல்லோடு நாளை கொண்ட நெல்லை வந்து நாளைகிற அந்த களத்துல வந்து எடுத்துட்டு போய் அந்த வாசை தரக்கூடிய நறு என்றால் நறுமணம், நறுமணத்தை தரக்கூடிய அந்த முல்லை பூக்களை எடுத்து, வி என்றால் விழுந்த அந்த மலர், வி என்றால் மலரினுடைய பறித்த மலர், அந்த கீழே விழுந்த மலர் தான் வி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலரை வந்து என்ன பண்றாங்க முல்லை அரும்பு வந்து அப்பதான் அவிழ்ந்த மாதிரி அப்பதான் வந்து அது அரும்பு மலர்ந்துருக்கு. அந்த
மலர்ந்த அந்த பூக்களை எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, இறைவன் முன்னாடி தூவி, கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவன் முன்னாடி போய் தூவி என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு மனக்கலக்கத்தோட அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு நற்சொல் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இந்த பாடல் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடல் மனப்பாட பகுதி. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவள் அசைத்த கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போன் நல்லர் நன்மொழி கேட்டனம். ஒரு வழியா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நன்மொழி அப்படிங்கிறத கேட்டுறாங்க, நல்ல சொற்களை கேட்டுறாங்க. எப்படி கேட்கிறாங்க, சிறு தாம்பு தொடுத்த, தாம்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கயிறு அப்படின்னு அர்த்தம். கயிறு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து கிணற்றுக்குள்ள வந்து நீர் இறைக்கும் போது ஒரு கயிறு பயன்படுத்துவோம், அது ரொம்ப தடிமனா இருக்கும். அது இல்லாம கன்றுகளுக்கெல்லாம் கட்டுவோம் இல்லையா, மெல்லிதான கயிறு. அந்த கயிறை வந்து என்ன சொல்றாங்க, சிறு தாம்பு. அப்போ சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட அந்த இளம் கன்று என்ன பண்ணுதான், பசியினால அப்படியே வாடி போய் அங்க அப்படியே உட்காந்துருக்கணும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது அதன் வருத்தத்தை என்ன பண்றா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு இடைமகள் பார்க்கிறா. அவளும் அந்த குளிர் இருக்கிறதுனால அந்த கைகளை வந்து அப்படியே கட்டியபடி ஒரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல். அதாவது அந்த கைகளை என்ன பண்றா, அப்படியே இருக்க கட்டிக்கிறா. அந்த குளிர் வந்து தாங்க முடியல. வீட்டுக்கு பின்னாடி அந்த தொழுவத்துல கட்டிருக்கிற கண்ணுக்குட்டியை வந்து பார்க்கறா. அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப சோகமா தன்னுடைய தாய் பசி இல்லாத பார்த்து பசியும் எடுக்குது, அப்படியே அமைதியா அப்படி நிற்கிது. அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், அந்த இடைமகள் வந்து பேசுறா. என்ன பேசுறா, கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, புல்லை மேய்ந்து விட்டு உன்னுடைய தாய்மார் வளைந்த கத்தியை உடைய இடையர்கள் ஓட்டி வர இப்போது வந்து விடுவர், வருந்தாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த முது பெண்கள் என்ன பண்றாங்க, நம்ம வந்து இதுதான் நல்ல சொல்ற. அந்த இடம் எங்க இருக்குன்னா ஒரு கோவில், கோவிலுக்கு பக்கத்துல ஒட்டினா மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய பின்புறம் அந்த கோவிலினுடைய முன்புறம். அப்படிங்கும் பொழுது வீட்டினுடைய பின்புறத்துல தொழுவத்துல உட்கார்ந்து அந்த இடைமகள் பேசுகின்ற அந்த சொல் இந்த கோவிலின் உட்புறம் இருக்கின்ற அந்த முதிய பெண்களுடைய காதுல விழுது. என்ன விழுது, அதாவது இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவர், வருந்தாதே. தன்னுடைய தாய் பசுவை வந்து நினைச்சு அது வருத்தப்படுகின்ற அந்த கன்றை பார்த்து இந்த இடைமகள் சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னுடைய நீ வருத்தப்படாத, உன்னுடைய தாய் பசு கட்டாயமா திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தலைவன் தன்னுடைய குடும்ப தலைவன் ஒரு ஒரு பகைவர போர்ல வெற்றி பெற்று அந்த செல்வத்தை பெறுவதற்காக அந்த இடத்த விட்டு அவர் வெளியே போயிருக்காரு. அப்ப தலைவி இன்னும் திரும்பி வரலையே, கார்காலம் ஆயிடுச்சு, அதாவது மழைக்காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகுந்த வருத்தத்தோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க வருந்தி காணப்படுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய வருத்தத்தை போக்குவதற்காக தான் என்ன பண்றாங்க, இந்த முது பெண்கள் அந்த பூக்களெல்லாம் எடுத்துட்டு கோவில்ல வந்து தெய்வத்துக்கிட்ட நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு அவங்க ஏதாவது நற்சொல் நமக்கு கேட்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காத்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தொழுவத்துல இறைமகள் கூறிய அந்த வார்த்தை என்னது, அவங்களுக்கு நற்சொல் கேட்ட மாதிரி, நீ வருந்தாதே அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே நிச்சயமாக அவங்க அந்த நற்சொல் கேட்ட மன திருப்தியோட அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்து தலைவி கிட்ட என்ன சொல்றாங்க, நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினார். இந்த மாதிரி தலைவன் வருகை குறித்து முதுபெண்டீர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிச்சி கேட்டு நிற்கிறாங்க. சோ நீ தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி, தலைவியே மன தடுமாற்றம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி தலைவி கிட்ட வந்து தலைவன் கூட தலைவி இல்லாம வருத்தப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, இதை சொல்றாங்க. இந்த பாடலே பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்துல வந்து எப்பவுமே பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்காலம், மழைக்காலம் அதிகமாக இருக்கக்கூடிய பொழுது. அப்போ தலைவன் வந்து தொழிலுக்காகவோ இல்லை பகை நாட்டை பிடிக்கிறதுக்காகவோ பிரிந்து செல்லும் பொழுது கார்காலத்துக்குள்ள திரும்பி வந்துடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது வராத காரணத்தால் ஏற்படுகின்ற கலக்கத்தை போக்குகின்ற ஒரு பாடலாக தான் நமக்கு இந்த முல்லைப்பாட்டு நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இது ஒரு மனப்பாட பகுதி. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவள் அசைத்த கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இந்த மனப்பாட பகுதியை நல்லா தரவு பண்ணிட்டு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய வினாக்களையும் நம்ம புத்தகத்தில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.